திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை செய்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் விளக்கம். இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் அது சயின்டிஃபிக்கா அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது அது சூசைட் மாதிரி தான் தெரியுது. அதை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். 1 கோடிக்கும் மேலான தொகை கொண்ட வழக்குகளை மத்திய குற்றப்பிரிவு விசாரிக்க வேண்டும் என்ற விதியை மீறியதால் துணை ஆணையர் பாண்டியராஜன் மீது நடவடிக்கை. திருமலா பால் நிறுவன பால் மேலாளரிடம் பாண்டியராஜன் விசாரணை நடத்தவில்லை என்றும் காவல் ஆணையர் விளக்கம். 2023ஆம் ஆண்டு முதலே போதைப் பொருளை நடிகர் ஸ்ரீகாந்த் பயன்படுத்தியதாக காவல் ஆணையர் அருண் தகவல். மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுத்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக பேட்டி. 10 வழக்குகள் போட்டு 27 குற்றவாளிகள் 6 பேரை குண்டர் சட்டத்திலையும் அடைச்சிருக்கிறோம். இதே மாதிரி அந்த பேக்வர்ட் ஃபார்வர்ட் லிங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வாங்கி கொடுத்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும்போது ஒருத்தருக்கு பெடலிங், அதுக்கு பேர் பெடலிங் பேர், அதெல்லாம் பண்ணது. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். பெரும்பான்மையோடு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். விஜயன் தாவேக்க உள்ளிட்ட சில கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க முயற்சி என அமித்ஷா பேட்டி. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக தாவேக்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் திட்டவட்டம். திண்டுக்கல் வேடச்சந்தூர் வேப்பனஹள்ளி தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை. தொகுதி வெற்றி வாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர். கடலூர் மாவட்டத்தில் விவசாய சங்கங்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பொதுநல அமைப்புகள் மற்றும் குடியிருப்போர் நலச் சங்கங்களுடன் கலந்துரையாடல். ராமதாசின் தைலாபுரம் இல்லத்தில் சென்னையைச் சேர்ந்த தனியார் துப்பறியும் நிறுவன அதிகாரிகள் சோதனை. ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் ஆய்வு. மதுரை மாநகராட்சியில் சொத்துவரி வசூலில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு. புதூர் பேருந்து நிலையம் பகுதியில் நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. வினாத்தாள் எளிதாக இருந்ததாக பெரும்பாலான தேர்வர்கள் கருத்து. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தாமதமாக வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுப்பு. சென்னை, நாகை, திருவாரூர், திண்டுக்கல் பகுதிகளில் மாணவர்கள் வாக்குவாதம். சென்னை அருகே ஊனமாஞ்சேரி பகுதியில் தனியார் காப்பகத்தில் 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை என புகார். 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. விக்கிரவாண்டி அருகே குடும்ப தகராறால் நாட்டு துப்பாக்கியால் சுட்ட நபர். புது மணப்பெண் உட்பட 3 பேர் படுகாயம். நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள். காணொலி காட்சி மூலம் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. அகமதாபாத் விமான விபத்து குறித்து வெளிப்படையான விசாரணை நடைபெற்றுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் விளக்கம். அனைத்து சர்வதேச நடைமுறைகளும் பின்பற்றப்படும் என உறுதி. சோனி நிறுவனத்துடனான பாடல்கள் காப்புரிமை தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற உத்தரவிட கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா மனு தாக்கல். திண்டுக்கல் வேடச்சந்தூர் வேப்பனஹள்ளி தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள திமுக தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி தொகுதி வாரியாக நிர்வாகிகளை அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதன்படி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திண்டுக்கல், வேடச்சந்தூர், வேப்பனஹள்ளி தொகுதி நிர்வாகிகளுடன் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். அரசின் திட்டங்கள் குறித்து, மக்களின் மனநிலை, தொகுதியில் வெற்றி வாய்ப்பு ஆகியவை குறித்து கேட்டறிந்தார்.
இதேபோன்று மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாய சங்கங்கள், பொதுநல அமைப்புகள் அதிமுகவிற்கு ஆதரவு தர வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள பூரணாங்குப்பத்தில் கடலூர் மாவட்ட விவசாய சங்கங்கள், பொதுநல அமைப்புகள், குடியிருப்போர் நலச்சங்கங்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். அடிப்படையில் தான் ஒரு விவசாயி என்று கூறிய இபிஎஸ் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். ஒவ்வொரு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அந்த அமைப்புக்கு சார்ந்த தொழில் செய்கின்றவர்கள் என்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் இருக்குது என்றெல்லாம் தெளிவாக என்னுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. அதையெல்லாம் நாங்களுடைய அதிமுக ஆட்சி உங்களோடு நீங்கள் எல்லாம் நினைத்தால்தான் வரும். சும்மா வாயில் பேசலாம் வராது. யதார்த்தமாக பேசுகிறேன். எனக்கெல்லாம் வாரிசு வரணும், அப்படி வரணும் எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு தர வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். கடலூரில் புதிய பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 15ஆம் தேதி பொதுநல அமைப்புகள் நடத்த உள்ள போராட்டத்திற்கு அதிமுக ஆதரவு தெரிவிக்கும் என்றும் இபிஎஸ் கூறினார். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்ததாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் என்பதுதான் தங்களின் நோக்கம் என்றார். 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அண்மையில் தமிழ் நாளேடுகளுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அதில் பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கும் என்றும் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றார். இந்நிலையில் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தங்கள் கூட்டணி வென்றால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த அரசில் பாஜக அங்கம் வகிக்குமா என்ற கேள்விக்கு ஆம் என்று அமித்ஷா பதிலளித்துள்ளார். இதேபோன்று பழைய நேர்காணலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இணையுமா என்ற கேள்விக்கு இன்னும் சில காலத்தில் அனைத்தும் தெளிவாகிவிடும் என்று அமித்ஷா கூறியிருந்தார். அதன் பிறகு நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்க அவருக்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தாவேக்கவை கூட்டணியில் இணைக்க முயற்சி நடைபெறுகிறதா என்று அமித்ஷாவிடம் ஆங்கில நாளேடும் கேள்வி எழுப்பியது. அதற்கு பல கட்சிகளை ஒரே கூட்டணியில் கொண்டு வர முயற்சித்து வருவதாக அமித்ஷா பதிலளித்துள்ளார். இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என்பதில் 100 அல்ல 1000% உறுதியுடன் இருப்பதாக தாவேக்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கண்டிப்பா உள்துறை அமைச்சர் எங்களோட செயற்குழுவோட தீர்மானங்கள்லாம் அவர் பார்க்காம இருந்திருக்க மாட்டாரு. அவர் கண்டிப்பா கன்வே பண்ணிருப்பாங்க இங்க இருக்கிற லீடர்ஸ். நாங்க எங்க நிலைப்பாட்டுல மிக உறுதியா இருக்கோம். 100% இல்ல 1000% உறுதியா இருக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் கொள்கை எதிரியுடன் எந்தவித நேர்முகமோ மறைமுக கூட்டணியோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ கண்டிப்பா எப்பொழுதும் இருக்காது. அதை நான் உறுதியா எங்க வெற்றி தலைவர் அவர்களின் சார்பாகவும் எங்க கட்சியின் சார்பாகவும் மிக தெளிவாக நான் இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன்.